வணக்கம்ப்பா. முதல்ல நான் காசியிலேருந்து வரேன். எங்க அப்பாவோட அஸ்திய கரைச்சுட்டு, ஆனா அதே நேரத்துல எனக்கு தீவிரவாத தாக்குதல் மிக அதிர்ச்சிக்குள்ளான ஒரு சம்பவம். நாடே ஒன்றிணைந்து இந்த தீவிரவாதத்தை எதிர்க்க வேண்டும் என்ற நமது பாரத பிரதமர் அவர்களின் கரங்களை வலுப்படுத்துவதற்கு அத்தனை கட்சிகளும் உடனிருப்பது ஆறுதல் அளிக்கிறது. ஆனால் தமிழகத்திலும் சில பேர் இதிலும் சில மாற்று கருத்துக்களை சொல்வது மிகுந்த வருத்தம் அளிக்கிறது. அதனால் எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லாமல் இன்று இந்த நாட்டை பாதுகாப்பதே எனது குறிக்கோள் என்று மிக வலிமையாக இந்த நாட்டிற்கு தீவிரவாதம் எந்த ரூபத்தில் இருந்தாலும் அது வேரடி மண்ணோடும் வீழ்த்தப்பட வேண்டும், நம் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற பாரத பிரதமரின் அந்த வார்த்தைகள் நமக்கு பலத்தை சேர்க்கிறது. அதனால் தீவிரவாதம் ஒடுக்கப்பட வேண்டும் என்பதில் நாம் அனைவரின் கருத்தும் ஒன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் இன்று ஆளுநர் துணைவேந்தர்களை எல்லாம் அழைத்து ஒரு கூட்டம் நடத்துகிறார். ஆளுநர் வேந்தர் என்ற முறையில் அவர் இந்த கூட்டத்தை நடத்தலாம். அதுக்கு நமது துணை குடியரசுத் தலைவரும் வந்திருக்கிறார்கள். துணை குடியரசுத் தலைவர் சொல்லும் பொழுது வந்தவர்களுக்கும் வராதவர்களுக்கும் என்று பெருந்தன்மையோடு சொல்லிவிட்டார். ஆனால் ஆளுநர் அவர்களுக்குத்தான் இங்கே உள்ளே என்ன நடக்கிறது என்று தெரியும். இந்த கூட்டத்திற்கு வர வேண்டாம் என்று தடுத்தது தவறு. ஆளுநர் அந்த மாநிலத்தில் உள்ள அறிஞர்களை கூட்டலாம், பொதுமக்களை கூட்டு கருத்துக்கள் பரிமாறலாம், அது தவறில்லை. ஆக நீங்கள் துணைவேந்தர்கள் தமிழக அரசு சொல்கிறபடிதான் நடந்து கொள்ள வேண்டும் என்றால் பல்கலைக்கழகங்களை கிளைக்கழகங்களாக மாற்றுகிறீர்களா? நீங்கள் ஒரு ஆளுநர் தெரியாமல் சொல்ல மாட்டார். ஆக அரசியல் தலையீடு வருங்காலத்திலும் பல்கலைக்கழகங்களில் இருக்கும் என்பதை முதல்வர் இப்பொழுதே வலியுறுத்துகிறாரா, அவர் உணர்த்துகிறாரா என்ற கேள்வி பல பேர் மனதில் எழுகிறது. ஆக இந்த மோதல் போக்கை விட்டுவிட்டு இன்று சொல்கிறார்கள். எனக்கு மிகுந்த மனவேதனையாக இருப்பது என்ன என்றால், பாராட்டு விழா வைக்கிறார்களாம். இந்த நாடு இன்று சங்கடத்தில் இருக்கும் பொழுது உயர்நீதிமன்றத்தில் வெற்றி பெற்றதற்காக உயர்கல்வித்துறை பாராட்டு விழா